தந்தை பெரியாரை ஏன் கொண்டாடுகிறோம்? எனது தாத்தா விவசாய கூலி தொழிலாளியாக பணியாற்றியவர். எனது தந்தை ஒரு எளிய பாத்திர வணிகர். ஊர் ஊராக சைக்கிளில் அலுமினிய பாத்திரங்கள், பிளாஸ்டிக் குடங்களை கொண்டு சென்று விற்பனை செய்து குடும்பம் நடத்தினார். இந்த வரிசையில் நான் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து சென்னை சென்று சட்டம் படித்து இன்று வழக்குரைஞராக பணி செய்து வருகிறேன். எனது தாத்தா ஏன் படிக்கவில்லை? எனது அப்பா ஏன் படிக்கவில்லை? பள்ளிக்கூடம் இல்லையா? கல்வி நிலையங்கள் இல்லையா? படிப்பதற்கு அறிவு இல்லையா? அனைத்தும் இருந்தன. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருக்குறளை உலகிற்கு அளித்த பரம்பரையாயிற்று. ஔவை எழுதிய ஆத்திச்சூடி என்று பெருமை பேசுகிறோமே, பிறகு ஏன் எனது பரம்பரையில் நான் தான் முதல் பட்டதாரி? அது மட்டுமல்ல, எனது கிராமத்திலே நான் தான் முதல் பட்டதாரி வழக்குரைஞர். 2000 ஆண்டுகளாக படித்திருந்தால் உலகில் தமிழ்தானே அமெரிக்காவை விட இன்னும் பல வளர்ந்த நாடுகளை விட கல்வியில், வேலைவாய்ப்பில், அறிவியல் வளர்ச்சியில் சாதனைகள் படித்திருக்க வேண்டும். எப்படி இவ்வளவு தாழ்ந்து கிடக்கிறோம்? சோழனின் வாரிசு, பாண்டியனின் பேரன், சேரனின் பேத்திகளுக்கு பொதுத் தெருவில் நடக்கக்கூடாது, பொதுக்குழாயில் தண்ணீர் பிடிக்கக்கூடாது, தேநீர் கடையில் ஜாதிக்கு ஒரு குவளை என்ற நிலை ஏற்பட்டது யாரால்? இந்த நிலை இன்று ஓரளவேனும் மாறியது தந்தை பெரியாரின் அயராத உழைப்பால் தானே, அவர் கண்ட திராவிடர் இயக்கத்தால் தானே. அதனால் தானே ஏழை விவசாய கூலியின் பேரன், ஏழை பாத்திர வணிகரின் மகன் இன்று வழக்குரைஞராக முடிந்தது. பணி நிமித்தமாக இந்தியா முழுவதும் பயணிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. வான் ஊர்தியில் பறக்கிறேன், இல்லை வான் ஊர்தியிலேயே வாழ்கிறேன் என்று சொல்லும் அளவிற்கு பெரும்பாலான நேரங்கள் வான் ஊர்தி பயணங்களிலேயே கழிகிறது. 2000 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் சமூகம் இன்று மீண்டும் தலை நிமிர்ந்து வாழ்கிறது. இந்த மாற்றங்களைத்தான் ஒரு கூட்டம் எதிர்க்கிறது. இந்த வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சமஸ்கிருதம் தெரிந்தால்தான் மருத்துவம் படிக்க முடியும் என்ற அதே கூட்டம்தான் நீட் தேர்வை திணிக்கிறது. பல்வேறு பெயர்களில் நுழைவுத் தேர்வை காட்டி சூத்திர பஞ்சம மக்களை படிக்க விடாமல் தடுக்கிறது. சமஸ்கிருதத்துக்கும் மருத்துவத்திற்கும் என்ன தொடர்பு என்று பெரியாரை தவிர யாரும் கேட்கவில்லையே. தமிழர்களே, எச்சரிக்கை! பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளின் எதிர்காலம் திராவிடர் இயக்கம் இல்லையெனில் பாழ்பட்டுவிடும். அதனால்தான் அன்றாடம் தந்தை பெரியாரை நன்றியோடு நினைவு கூறுகிறோம், இறுக பற்றி கொள்கிறோம், பெருமையுடன் கொண்டாடுகிறோம். சென்னியப்பன் வழக்கறிஞர் மிக யதார்த்தமான உண்மையை அனுபவித்து எழுதியிருக்கிறார். இவருடைய தந்தை பழைய பாத்திரங்களை தெருவில் விற்கக்கூடியவர். இன்றைக்கி அவருடைய நிலைமையை பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த திராவிட சித்தாந்தம், இந்த புரட்சி தான், திராவிட புரட்சி தான். இப்போ நம்ம முருகனுக்கு மாநாடு நடத்தும் ராஜா கூட்டங்கள் திரும்பவும் அந்த நிலைமையை கொண்டு வரதுக்கு தான் இது மாதிரியான மதத்தின் மூலமாக விஷத்தை விதைக்கிறாங்க நம்ம தமிழ் மண்ணில். பெரியாரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த மாற்றத்தை எப்படியாவது ஒழிக்கணும். ஏண்டா இங்கே மற்ற மாநிலங்களில் போய் பார்த்திங்கன்னா பிராமணர்கள் டாப்பில் இருக்கிறாங்க. எல்லா துறைகள்லையும் சூத்திரர்கள், பஞ்சமர்கள்லாம் கீழே இருக்கிறாங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்ப்பனர்கள் மிக மிக சொற்ப இதில் தான் டாப்பில் இருக்கிறாங்க. காரணம் எல்லாம் இடஒதுக்கீடால் கிடைச்ச பலன். இந்த நிலைமை மாறணும். திரும்பவும் அதே மாதிரி நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு வரணும். பிராமணர்கள் நாங்கள் நெற்றியில் பிறந்தோம் இல்லையா? நான் இந்த உலகத்தை ஆள பிறந்தவங்க. நாங்கள் மனித ஜாதி அல்ல, அதற்கும் மேல் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அதை நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க அவர்களுடைய அடாவடித்தனத்தினால. அதெல்லாம் உடைச்சு நொறுக்குன ஒரு பெரியார், தந்தை பெரியார். இந்த திராவிடர் இயக்கங்கள் ஒரு சில குறைகள் அந்த திராவிடர் இயக்கங்கள் இருக்கலாம். மிகப்பெரிய இயக்கத்தில் ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்யும் கண்டிப்பாக. அதனால் அந்த திராவிடத்தையும் நம்ம தூக்கி போடணுன்ற அவசியமே இல்லை. அதில் உள்ள குறைகளை களையிறதுக்கு நம்ம பாடுபடணும். அதை விட்டுட்டு இந்த ராஜா பின்னாடியோ, முருகன் பின்னாடியோ, மற்றபடி பிஜேபியின் பின்னாடியோ நம்ம போனோம்னாக்க தமிழர்கள் தங்களை தாங்களே மண்ணை வாரி தலையில் போட்டுக்கிறது மாதிரி தான். இப்போ என்னுடைய முன்னோர்கள்லாம் எதனால் இஸ்லாத்தை ஏற்றாங்க? காரணம் என்ன? ஒரு மதத்தை விட்டுட்டு இன்னொரு மதத்துக்கு போகிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுங்களா? இப்போ இந்த செலிப்ரிட்டிஸ்லாம், ஏஆர் ரஹ்மானாக இருக்கட்டும், யுவன் சங்கர் ராஜா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பெரிய பணக்கார லெவலில் அதுலேருந்து மாறிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்தளவு ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்காது. ஒரு சாமானியன் மாறினானாக்கா அவனுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தெரியுங்களா? சமூகத்தால் ஒதுக்கப்படுவான், சொந்தங்களால் ஒதுக்கப்படுவான், காசுக்கு மதம் மாறின, ரொட்டி துண்டுக்கு மதம் மாறினு கேவலப்படுத்தப்படுவான். அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு
நீ யாரடா எங்களுக்கு சொல்கிறது, எங்களுக்கு தெரியும்டா எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைச்சிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை நோக்கியும் கிறிஸ்துவத்தை நோக்கியும் ஓடி வந்தார்கள் அந்த என்னுடைய முன்னோர்கள். அதோடைய பலனை இப்போ நாங்கள் அனுபவிச்சுட்ருக்குறோம். நாங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம், அதாவது கௌரவத்தோடு இருக்கிறோம், தன்னிறைவோடு இருக்கிறோம். சில அரசு உத்தியோகங்கள் கிடைக்காம இருக்கலாம், ஆனால் இப்போ இடஒதுக்கீடு மூலமாக அதையும் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நல்ல ஒரு கண்ணியமான சமூகமாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். அது காரணம் இஸ்லாம். அந்த இந்து மதம் அந்த வெறுப்பு ஏற்படுத்தாமல் இருந்திருந்தால் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்காது கண்டிப்பாக. நாங்கள் என்னுடைய முன்னோர்கள் அந்த ஜாதி வேற்றுமையிலேருந்து மாறுவதற்காக ஆராயாமல் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அவர்கள் ஆராயாமல் தேர்ந்தெடுத்தாலும் நல்ல விஷயத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் நல்ல நிம்மதியாக தலை நிமிர்ந்து வாழ்கிறோம். யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, எவனுக்கும் ஆமாம் ஜாமி போடுறதில்லை, கூலக்கு முடு போடுறதில்லை. மனிதனுக்கு தேவை மானம். அந்த மானத்தோடு நாங்கள் வாழ்கிறோம், அந்த கௌரவத்தோடு வாழ்கிறோம். அதற்கெல்லாம் காரணம் என்னன்னாக்க இந்த இஸ்லாம், திராவிட சித்தாந்தம். அந்த திராவிட சித்தாந்தத்தை கொண்டு வந்தது யார்? பெரியார். அதனால் அந்த பெரியாரை நம்ம தூர போற்ற முடியாது, திராவிட சித்தாந்தத்தையும் தூர போற்ற முடியாது. அதில் உள்ள குறைகளை நம்ம களைய முயற்சிப்போம்.